வணக்கமுங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஸ்டைலில் மாங்காய் சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. இதுக்கு நான் வந்து ஒரு ஹாஃப் மேங்கோவை வந்து எடுத்து சீவி வச்சுட்டேன். சைட் பை சைடு அப்படியே சாதமும் வச்சுட்டேன். வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை மூணையுமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா செவந்து வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை மூணையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தூளுப்பு வந்து இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு தூளுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் இப்படி வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் காஞ்ச மிளகாத்தூளும், அதாவது வரமிளகாத்தூள் உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வேர்க்கடலை கூட உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேர்க்கடலை சாப்பிட பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த ஸ்டேஜில் வந்து வேர்க்கடலை கூட நீங்கள் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் இந்த ஸ்மெல்லு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம சீவி வச்சுருக்க மாங்காயை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க. மாங்காயோட அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி குழஞ்சி வந்துடும். அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை வந்து உள்ளே ஆட் பண்ணி கலர்னிங்கன்னா சுட சுட மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி மாங்காய் சாதத்துக்கு வாழைப்பூ வடை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த மாங்காய் சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுட் வ்ளாக்ஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.